என் பேர் ரோஹித். கடவுள் தேடலில் யூடியூப் மூலிமா தான் ஐயா எனக்கு பரிச்சயம். ஸோ யூடியூப் ஐயாவோட ஸ்பீச்சஸ் நிறைய கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஐயா கூட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அந்த உபதேசம் வாங்கினேன். இன்றைக்கி ஆனந்த வாழ்வு கோர்ஸ் அட்டன் பண்ணுறேன். கடவுள் தேடலில் நானும் நிறைய இடம் போயிருக்கேன், நிறைய தியான பயிற்சிகள். நிறைய ஒரு கேள்வி ஆக்சுவலாக ஐயா பேச்சை கேட்க சொல்ல தான் நிறைய சிந்தனை தூண்டிச்சு. இல்லை நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க ஆல்ரெடி அடைஞ்சவங்களாக இருக்கணும். இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் நம்ம கேள்விக்கு ஆன்மீகம்னு சொல்கிறாங்க, கடவுள்னு பேசுகிறாங்க. பட் அவங்க யாரும் தன்னை யாரும் என்லைட்டுன்னு சொல்லிக்கிறது இல்லை, சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. நான் நிறைய ஸ்பீச்சஸ் கேட்டேன். சுற்றி இருக்கவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க தான் அவங்கள என்லைட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்லைட்டுன்னு சொல்லிக்கிறது இல்லை. பட் அப்படியே இருந்தாலும் அக்சசபிள் இல்லை நம்மளுக்கு. நம்ம போய் நீங்கள் என்லைட்டுனா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களோட அனுபவம் என்ன, நீங்கள் கடவுளை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. சரியா, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஐயா மூலிமா தான் கிடச்சிது. அதுக்கு இந்த டைமில் நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தால் இதை பற்றி பேசக்கூட சந்தர்ப்பம் கூட கிடைச்சிருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அது ஒரு பக்கம் கடவுள் ஐயாக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சியும் எடுத்துகிட்ருக்கேன். ரெண்டாவது, ஒரு ஐயாவோட ஸ்பீச் கேஸில் அவர் இன்னொன்று சொல்லுவார் அப்படின்னா, யாருக்கு தியானம் கடவுள் தேடல் அப்படின்னா தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு யுக்தி தேவைப்படுது. எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் அதுக்கான யுக்தி தெரியல, வழிமுறை தெரியல, கைடன்ஸ் யாரும் பண்ணல. ஸோ அது முக்கியம். அது வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தால் தான் கடவுளை அடைய முடியும். வெறும் தியானம் பண்ணிருக்கிறதுனாலையோ இல்லை அதுக்கான யுக்தி தெரிஞ்சால் கடவுளை அடைய முடியாது. அதுக்காக தான் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் வந்தேன். இங்கே வாழ்க்கை நம்மளாம் யார் ஃபஸ்ட்டு உணர ஆரம்பித்தார். இங்கே வந்த பேர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு சிந்திக்க எப்படி ஒரு 4 கட்டத்துக்குள்ளே போட்டு இது கூட தான் சிந்திக்கணும் அப்படின்ட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க. நம்ம அப்படி தான் சிந்திக்கிறோம். அவுட் ஆஃப் பவுண்டரி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இதுவரையும் யோசித்து பார்த்து சுயமாக ஏதாவது சிந்திச்சிருக்கேன்னா இதை தாண்டி அப்படின்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை. அந்த யோசனையே இன்றைக்கி தான் வருது. ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்காக வந்ததுன்னு சந்தோஷப்படுறேன். நீங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கடவுள் தேடலாக இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் சொல்கிறத வச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் சிந்தனையை தூண்டுறோம் அப்படின்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.